எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம். என்னோடய முதல் பதிவுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவு, அன்பு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த அனுபவ பகிர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை மற்றவங்களோட பகிரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போது என்னுடைய அடுத்த பதிவு, 2வது பாடல் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. இன்னும் சொல்லப்போனால் இது ஹைட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு வரும்பொழுது நேச்சுரலி நமக்கு நம்ம நிறைய பேருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் வரும். ஏன்னா அவரோடது ஒரு 95% எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த வகையில் அநேகமாக இந்நேரம் நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன பாட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு. இந்த பாட்டு நான் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னா, இந்த பாடலோட முதல் வரி, இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே இது எல்லாம் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக, உலகம் பிறந்தது எனக்காக. எங்கேயாவது உலகம் நமக்காக பிறக்குமா? இந்த உலகத்தில் நாம் தான் பிறப்போம். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இந்த உலகம் எனக்காக பிறந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங். அது இது சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திங்கிங் வருது அப்படின்னா அது அந்த கவிஞர் எழுதியிருந்தாலும் இதை நீங்கள் ஒரு காட்சியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படி ஒருத்தரால் அதை ஒரு காட்சியில் கொண்டு வர முடியும்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் மட்டும்தான் முடியும். அது ஒவ்வொரு உண்மையான எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, அபவுட் பாசிட்டிவ் அவுட்லுக். ஸோ இதில் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸர். ஸோ இயற்கை அப்படிங்கிறத நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நமக்காக பிறந்தது அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். இயற்கையோடு ஒன்றி இணைந்து வாழும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த பாட்டில் எங்கே போகிறது அப்படின்னா, அடுத்த லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அகெயின். ஸோ இந்த மாதிரியான சில ரொம்ப பாசிட்டிவான வரிகள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். சில பேர் நினைக்கலாம், ஏன்னா எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நான் எப்படி இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாம் இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வரணும். 2வது, இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கை சில சமயங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை மறக்க வச்சு மேபி அது நம்மளை ஒரு கனவு உலகத்துக்கு கூட கொண்டு போகலாம். ஆனால் அந்த நேரம் நம்மளுடைய பிரச்சனைகளையெல்லாம் நாம் மறந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் போகிறோம் அப்படின்னு கூட இந்த பாட்டை நாம் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போது இந்த பாட்டை நாம் ரசிப்போம். இதில் அடுத்த ஸ்டான்ஸால் வரும்போது, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம் அப்படின்னு. ஒரு அரசாங்கத்தையே என்னால் படைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போனவன் கடைசியில் திருப்பி எங்கே வரான்? தன் தாய்கிட்ட வரான். என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் எங்கள் அம்மா தான் எனக்கு அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். ஸோ அதனால் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் நம்ம நல்லா பார்த்துப்போம்.
அதோடு சேர்த்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நம்மளை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங் மேக்ஸ் தி இம்பாசிபிள் பாசிபிள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். உங்களுக்கும் இந்த பாட்டை பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது இல்லை டிவியில் பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு சில நினைவுகள் கண்டிப்பாக வரும். அதையெல்லாம் நினச்சி ஆசைப்படுங்க. இந்த பாடல் உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பதிவில் கூட போடுங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் லிசனிங். லைக் இட், ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.